ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். நாங்கள் வருஷம் இருக்கன்குடி மாரியம்மன் கோயிலுக்கு கடைசி வெள்ளி அன்னைக்கு போவோம். ஆடி கடைசி வெள்ளி அன்னைக்கு போவோம். ஸோ அதே மாதிரி இந்த வருஷமும் போகிறதுக்காக தான் நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து தூத்துக்குடி வந்து ஃப்ரைடே காலையில் வேன் வந்துருச்சு. எல்லாருமே ரெடியாக இருந்தோம். ஸோ எல்லாருமே கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ குட்டீஸ் எல்லாம் செம ஜாலியாக இருந்தாங்க. எல்லாருமே 1 இயராக இந்த டேக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாருமே கிளம்பிட்டோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல. அத்தை செஞ்சு கொண்டு வரேன், போகிற வழியில் எங்கேயாவது உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எப்போதுமே வீட்டில் சாப்பிட்டு போகிறது தான் வழக்கம். பட் இந்த டைம் மட்டும் வெளியில் சாப்பிடலாம், கொஞ்சம் சீக்கிரமாகவே வீட்டிலேருந்து கிளம்பலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தோம். ஏன்னா வீட்லேயே சாப்பிட்டுட்டு கிளம்பணும் அப்படின்னா ரொம்ப லேட் ஆகிடுது. ஸோ அதனால் இந்த தடவை கொஞ்சம் சீக்கிரம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. வேனில் ஏறினதுமே குட்டீஸ் எல்லாருமே ஜாலியாக டான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ ஒரு பிளேஸ் பார்த்துட்டு எல்லாருக்கும் பசியும் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நல்ல பிளேஸாக பார்த்துட்டு உட்காந்தாச்சு சாப்பிட்றதுக்கு. அத்தை இட்லி, தக்காளி சட்னி, சாம்பார் இதெல்லாம் செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு தென் ஒரு டீ பிரேக்கும் எடுத்திருந்தோம். அங்கே கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இப்போ இருக்கன்குடி ரீச் ஆகிட்டோம். ஆஃப்டர்நூன் லன்ச் அங்கே தான் சமைச்சு சாப்பிடுவோம். ஸோ அதுக்காக தான் பிளேஸ் பார்த்துட்ருக்காங்க. இந்த டைம் இருக்கன்குடி உள்ளேயே போகாமல் போகிற வழியிலே ஸ்டாப் பண்ணி இங்கேயே சமைச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியாச்சு. இந்த பிளேஸ் ரொம்பவே சூப்பராக இருந்தது. பக்கத்தில் எல்லாம் வயல்வெளியோட பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்தது. இந்த மாதிரி மரத்தில் தொட்டில் கட்டுறதுக்கு அத்தை சாரி தென் கயிறு எல்லாமே வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ எப்போ போனாலுமே இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஸோ இந்த மாதிரி கட்டி குட்டீஸ் எல்லாம் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ மீன்வைல் லஞ்சுமே ரெடி ஆகிடுச்சு. சாம்பார், பொட்டேட்டோ ஃப்ரை எல்லாம் வச்சு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு இப்போ சாமி பார்க்குறதுக்காக கிளம்பிட்டோம். நாங்கள் ஃபஸ்ட்டு சப்பரம் தான் பார்ப்போம். அதுக்கப்புறம் தான் கோயிலுக்குள்ளே போய் சாமி கும்பிடுவோம். ஸோ சப்பரமும் வந்துருச்சு. நாங்கள் சாமிக்கு எலுமிச்சம்பழத்தில் மாலை கொறுத்து கொண்டு வந்திருந்தோம். ஸோ அந்த மாலையை இங்கேருந்து கொடுத்து விட்டு சாமியோட கழுத்துலேயும் அது சூப்பராக விழுந்துருச்சு. எல்லாருக்குமே செம ஹாப்பியாக இருந்தது. நம்ம கொறுத்து கொண்டு வந்த மாலை சாமி கழுத்தில் விழும் போது அது ஒரு தனி ஃபீலாக தான் இருக்கும். இவ்வளோ கூட்டத்துக்குள்ளே நம்ம மாலை கரெக்டாக போகிறதே பெரிய விஷயம். ஏன்னா ரொம்ப க்ரௌடாக இருந்தது. இப்போ போடுறது நம்ம கொடுத்த மாலை தான். ஸோ நல்லா சாமி கும்பிட்டுட்டு கோயிலுக்கு போகிறதுக்கு கிளம்பிட்டோம். போகிற வழியில் சிண்டு இந்த மருதாணி அச்சு பார்த்துட்டு எனக்கு வைக்கணும்னு கேட்டுகிட்டே இருந்தா. ஸோ அவளுக்கு ஃபஸ்ட்டு வச்சிடலாம். ஏன்னா கோயிலுக்கு போயிட்டு வரும்போது ரொம்பவே லேட் ஆகிடும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டே அவளுக்கு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வச்சு விட்டாச்சு. முன்னாடிலாம் திருவிழா டைமில் இது கண்டிப்பாக இருக்கும். பட் இப்போ எங்கேயாவது ஒரு சில இடத்துல தான் பார்க்க முடியுது. ஸோ இப்போ கோயில்கிட்ட வந்தாச்சு. கோயில் உள்ளே போய் நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போகிறதுக்கே ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. ஸோ இது நெக்ஸ்ட் டே எடுத்த வீடியோ. நாங்கள் நெக்ஸ்ட் டே ஈவினிங் கூலி படத்துக்கு போயிருந்தோம். ஸோ தூத்துக்குடியில் டிக்கெட் எதுவுமே இல்லை. ஸோ ஆத்தூரில் தான் இருந்துன்னு சொல்லிட்டு ஆத்தூரில் தான் புக் பண்ணியிருந்தோம். நைட் ஷோ புக் பண்ணியிருந்தோம். ஸோ போகிற வழியில் டின்னர் முடிச்சுட்டு தென் தேட்டருக்கு ரீச் ஆகிட்டோம். இந்த டைம் ஹோல் ஃபேமிலியுமே படம் பார்க்க போயிருந்தோம். என் ஹஸ்பண்ட் ஃபேமிலியில் எல்லாருமே ரஜினியோட ஃபேன்ஸ். ஸோ எல்லா படத்தையுமே மிஸ் பண்ணாமல் தேட்டரில் போய் பார்ப்போம். ஸோ கூலி படமுமே கரெக்டாக ஊருக்கு போகிற நேரம் அமைஞ்சதுனால நாங்கள் அங்கேயே புக் பண்ணி அங்கேயே பார்த்துட்டு வந்தாச்சு. இது அதுக்கு அடுத்த நாள் எடுத்த வீடியோ. மாதாக்கோயில் திருவிழா ஆகஸ்ட் 5 நடந்தது. ஸோ நடந்து முடிஞ்சு ஒரு 10 டேஸ் ஆயிடுச்சு. பட் இன்னுமே பொருட்காட்சி எல்லாமே அப்படியே இருந்தது. ஸோ அங்கே போகலாம், சிண்டு அங்கே நல்லா கேம்ஸ்லாம் இருக்கும், விளையாடுவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிருந்தோம். போனதுமே ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மாதாக்கோயில் திருவிழா அப்படின்னாலே அதில் ஃபஸ்ட்டு ஞாபகம் வர்றதே டெல்லி அப்பளம் தான். இப்போ அவ்வளோ ஃபேமஸ் இல்லை. பட் இப்போவுமே அது சேல்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நாங்கள் ஃபஸ்ட்டே பொருட்காட்சிக்கு தான் உள்ளே போயிருந்தோம். எல்லாருமே டிக்கெட் எடுத்துகிட்டு இப்போ உள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். உள்ளே நிறைய கடைங்க போட்டிருந்தாங்க. நிறைய கம்மல் தென் கிளிப்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கே அவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்தது. தென் செராமிக் ஐட்டம் எல்லாமே சூப்பராக இருந்தது. திருவிழா முடிஞ்ச மாதிரியே இல்லை. நிறைய கடை அப்படியே தான் இருந்த மாதிரி இருந்தது. ஸோ நாங்கள் கூட நினச்சிருந்தோம் இவ்வளோ நாள் ஆயிடுச்சு நிறைய இருக்காது அப்படின்னு நினச்சி போயிருந்தோம். பட் எல்லாமே சூப்பராக லைட்டிங்ஸோட கலர்ஃபுல்லாக சூப்பராகவே இருந்தது. ஸோ போனதுமே ஹஸ்பண்ட் தென் குட்டீஸ் எல்லாமே இந்த கொலம்பஸ் தான் போயிருந்தாங்க. இது ஆஃப் ரவுண்டாக அவ்வளோ தூரம் நல்ல ஸ்விங் ஆச்சு. இதை பார்க்குறதுக்கே ரொம்ப பயமாக இருந்தது. ஸோ நான் வரலன்னு சொல்லிட்டேன். ஸோ ஹஸ்பண்டும் குட்டீஸும் மட்டும்தான் போயிருந்தாங்க. ஸோ இப்போ ஹஸ்பண்ட் இந்த பெரிய ஜெயின் வீலில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ருந்தாங்க.
சரி ஓகே கொலம்பஸ்ல தான் போல. ஸோ ஜெயின் வீல்ல போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனச திடப்படுத்திட்டு போயிருந்தேன். எனக்கு வந்து இந்த மாதிரி ரைடு ஏதாவது போனாலே எனக்கு தலை சுத்துற மாதிரி, வாமிட் வர மாதிரிலாம் இருக்கும். ஸோ ஹஸ்பண்ட் ஆசைப்படுறாங்கன்னு சொல்லிட்டு தான் போனேன். சின்ட்டுவுமே இந்த தடவ ஃபர்ஸ்ட் டைம் கூட்டிட்டு போயிருந்தேன். எனக்குமே இது ஃபர்ஸ்ட் டைம் தான். நான் இதுக்கு முன்னாடி போயிருக்கனான்னு எனக்கு அவ்வளவா ஞாபகம் இல்ல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொலம்பஸ்ல கூட ஒரு தடவ போயிருக்கேன். நான் இந்த ஜெயின் வீல்ல போயிருக்கனான்னு எனக்கு அவ்வளவா ஞாபகம் இல்ல. ஸோ வந்துட்டு போயிட்டேன். போய் உட்காந்துட்டேன். ரொம்ப பயமா தான் இருந்தது. பட் நான் பயந்தேன் அப்படின்னா, சிண்டுவும் பயந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ தைரியமா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். என் முகத்த பார்த்தாலே தெரியும். மரண பயத்துல இருப்பேன். இவ்ளோ ஹைட்ல மேலருந்து பார்க்கும்போது, அந்த அந்த ஸ்விங் வந்து ஆடம்போது இன்னுமே ரொம்ப பயமா இருந்தது. எப்படியோ ரைடு முடிச்சுட்டு கீழ வந்தாச்சு. ஸோ வந்துட்டு நெறைய ஸ்நாக் ஐட்டம் எல்லாம் ட்ரை பண்ணியிருந்தோம். ஐஸ் கோலா, தென் வந்து மசால் பூரி, பேல் பூரி, தென் வெளியில வந்துட்டு இந்த வேஃபல் வந்து வச்சிருந்தாங்க. இதுவுமே ரொம்ப சூப்பரா இருந்தது. தென் வந்துட்டு மோமோஸ் எல்லாம் ட்ரை பண்ணியிருந்தோம். பொருட்காட்சிக்கு வெளியிலயுமே இந்த மாதிரி ரைடு இருந்தது. சிண்டு இதில போறேன்னு சொல்லியிருந்தா. ஸோ அதுலயுமே ஒரு ரவுண்டு போயிட்டு வந்திருந்தா. இங்க இதெல்லாம் சாப்பிட்டதே வயிறு ஃபுல்லா ஆயிடுச்சு. ஸோ இங்கேயே டின்னரையும் முடிச்சாச்சு. ஸோ வீட்டுக்கு போறதுக்கு 11:00 மேலேயே ஆயிடுச்சு.